அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழுமலையானினுடைய 7 விதமான சிறப்பம்சங்களை நாம் பார்க்கலாம். திருப்பதி திருமலையில் வீற்றிருக்கும் வெங்கடாச்சலபதியை தரிசிக்க செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். திருப்பதி சென்றால் தங்கள் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்று கருதும் மக்கள் அங்கு சென்று வழிபாட்டை செய்கிறார்கள். இந்த திருப்பதி திருமலையில் 7ஆக அமைந்த சில சிறப்புக்குரிய விஷயங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். 7 மலைகள். திருவேங்கடவன் என்று அழைக்கப்படும் வெங்கடாச்சலபதி, சப்தகிரி என்று அழைக்கப்படும் 7 மலைகளின் மீது கோயில் கொண்டிருக்கின்றார். அந்த 7 மலைகளின் பெயர்கள் கருடாத்ரி, ருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நீலாத்ரி, சேஷாத்ரி, வேங்கடாத்ரி, நாராயணத்ரி ஆகியவையாகும். 7 நாமங்கள். பெயரற்ற பரம்பொருளாகவும் அடியார்களால் பல்வேறு நாமங்களால் அழைக்கப்படுபவராகவும் இருப்பவர் திருமலைவாசன். ஆனாலும் அவருக்கு முக்கியமான 7 பெயர்கள் இருக்கின்றன. அவை 7 மலையான், திருவேங்கடமுடையான், திருவேங்கடநாதன், வேங்கடேசன், வேங்கடேஸ்வரன், ஸ்ரீனிவாசன், பாலாஜி ஆகியனவாகும். 7 தீர்த்தங்கள். திருப்பதியில் உள்ள முக்கியத்துவம் பெற்ற தீர்த்தங்கள் 108 இருந்தாலும் அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக 7 தீர்த்தங்கள் உள்ளன. அவை குமார தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், ஆகாசகங்கை, பாண்ட தீர்த்தம், பாபா விநாச தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி ஆகியவையாகும். 7 தலை ஆதிசேஷன். 1000 தலை கொண்ட ஆதிசேஷனது 7 தலைகள்தான் திருப்பதியில் 7 மலையானாக விளங்கி வருவதாக ஐதீகம். இங்கு நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் கொடியேற்றத்திற்கு பிறகு வேங்கடவன் பெரிய சேஷவாகனம் என்ற 7 தலை நாக வாகனத்தில் திருவீதி உலா வருவது வழக்கம். 7 கலச ராஜகோபுரம். திருவேங்கடவன் சன்னதியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ராஜகோபுரத்திற்கு சப்தலோகங்களுடனும் தொடர்பு கொள்வது போல 7 கலசங்கள் இருப்பது குறிப்பிடப்படுகிறது. 7 முக்கிய இடங்கள். கோவிந்தராஜர் சன்னதி, பூவராக சுவாமி சன்னதி, திருச்சானூர் கோயில், ஸ்ரீபேடி ஆஞ்சநேயர் கோயில், ஸ்ரீவாரி சிகர தரிசனம், சிலாதோரண பாறைகள், ஸ்ரீவாரி பாதாள மண்டப கோவில் ஆகியவை திருப்பதியில் நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடங்களாக விளங்குகின்றன. 7 மகிமைகள். திருமலைவாசனின் பெருமைக்கு அணிகலனாக 7 மகிமைகள் உள்ளன. அவை ஸ்ரீனிவாச மகிமை, க்ஷேத்திர மகிமை, தீர்த்த மகிமை, பக்தர்கள் மகிமை, கோவிந்த நாமத்தின் மகிமை, பகுலாதேவியின் மகிமை, பத்மாவதியின் மகிமை ஆகியவையாகும். இப்படி 7 விதமான 7 வித சிறப்புகள் இருக்கின்றது. அவைதான் நாம் இப்போது ஒவ்வொன்றாக பார்த்தோம். 7 மலைகள், 7 நாமங்கள், 7 தீர்த்தங்கள், 7 தலை ஆதிசேஷன், 7 கலசராஜகோபுரம், 7 முக்கிய இடங்கள், 7 மகிமைகள். இதை வைத்துத்தான் 7 மலையான் என்ற பெயர் வந்திருக்கலாம். இந்த 7 என்று 7 சிறப்புகள் கொண்டு 7 மலையான் என்ற பெயரோடு அழகாக திருப்பதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வந்த 7 மலையானை நாம் ஒவ்வொரு நாளும் மனதில் எண்ணி மகிழ்ந்து இவரை நாம் போற்றி போற்றி நாமங்களோடு வழிபட்டு பயன் பெறுவோம், வளம் பெறுவோம், நாட்டின் வளம் பெருக. நன்றி. இந்த வீடியோ ஸ்பான்சர் பை
பைமோட் இது ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோடு செய்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். பர்ச்சேஸ் செய்து நீங்கள் கொண்ட ஒரு 7-8 நாட்களுக்குள் வீட்டிற்கு வந்து சென்றடைகின்றது. பொருட்களும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கிறது. நல்ல தரம் வாய்ந்த நல்ல குவாலிட்டியான நல்ல பொருட்களாகவே இருக்கின்றது. வாங்கி பயன்பெறுங்கள். பைமோட்டை பயன்படுத்துங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள். நன்றி.